ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணி குக்கிங் டிப்ஸ். இன்னும் நம்ம செய்ய போகிறது முட்டைக்கோஸ் தவிர தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், ஓனியன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அது தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே 2 வத்தல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறமா 2 உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணால் முட்டைக்கோஸ் தவிர நல்ல மணமாக இருக்கும். உளுந்து நல்லதாகிட்டு பொரிஞ்சு வந்ததும் தேவைக்கேற்ப கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா சிவந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த உள்ளியை ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளி லைட்டாக கலர் மாறினதும் நாம் எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன்லாம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையுமே ஒன்றாக்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. இடைக்கி எடுத்து பார்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணதுனால அடி வச்சிடும். இனி நம்ம முட்டைக்கோஸுக்கு தேவையான அரைப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, மிளகு பொடி, 2 கறிவேப்பிலை ஆட் பண்ணால் அரைப்பு கொஞ்சம் மணமாக இருக்கும். தேங்காய்க்கும் அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி விடாமல் நல்லா திருன்னு அரைச்சி எடுத்து நம்ம வெந்திருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் துவரனில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைச்சி நேரம் ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சதும் எடுத்து பார்த்தா நம்ம முட்டைக்கோஸ் துவரன் ரெடி ஆகிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோ நம்ம முட்டைக்கோஸ் துவரன் ரெடி. தேங்க்யூ.